வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரூஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் நீண்ட தொலைபேசி உரையாடல் உக்ரைனின் தலையீடு இல்லாமல் மாஸ்கோவுக்கு சாதகமான விதத்தில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு மோசமான ஒப்பந்தத்தை பரிந்துரை செய்யப்படலாம் என்ற அச்சத்தை ஐரோப்பிய நாடுகளில் ஏற்படுத்தியுள்ளது. அதை புரிந்து கொண்டு உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டும் பேச்சுவார்த்தை நடத்தும் அமைதி ஒப்பந்தத்தை உக்ரைன் ஏற்காது என்று தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பில் 3 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள உக்ரைன் இல்லாமல் உக்ரைனை பற்றி எதுவும் இல்லை என்ற மேற்கின் கொள்கையினை சந்தேகத்திற்குள்ளாக்கி உக்ரைனுடன் பேசுவதற்கு முன்பு ட்ரம்ப் புட்டினுடன் பேசியது இனிமையானது அல்ல என்று அவர் ஒப்புக்கொண்டார். ட்ரம்ப் மற்றும் அவரது பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெட்செக் இருவரும் பேச்சுவார்த்தையில் உக்ரைனை உள்ளடக்கியதாக நம்புவதாக கூறியுள்ளனர். இருப்பினும் ட்ரம்ப் புதன்கிழமை ஒரு நிருபர் கேட்டபோது உக்ரைனை அமைதி பேச்சுவார்த்தைகளில் சம பங்காளியாக பார்க்கிறீர்களா என்ற கேள்விக்கு கொடுத்த பதில், நீங்கள் கேட்டது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்பது மட்டுமே. தற்போது ஏற்பட்டுள்ள தோற்றம் ட்ரம்பையும் அமெரிக்காவையும் கலற்றிவிட்டு உக்ரைன் பிரச்சனையை ஐரோப்பா கைகளில் எடுக்கப் போகிறது என்பதுதான். ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விரைவான தீர்வு காண்பதற்கு ட்ரம்ப் கொண்டு வரக்கூடிய ஒரு அழுக்கு ஒப்பந்தத்திற்கு எதிராக எச்சரித்தார். ட்ரம்ப் புட்டினுடன் பேசி எதையும் செய்ய முடியாது, இது ஐரோப்பாவும் உக்ரைனும் பேச்சுவார்த்தைக்கு மேசையில் இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்களின் ஈடுபாடு இல்லாமல் ட்ரம்ப் மற்றும் புட்டினால் எந்த சமாதான ஒப்பந்தமும் செயற்படுத்தப்படாது என்று கூறினார். நேட்டோவின் ஐரோப்பிய உறுப்பினர்களுக்கு நேட்டோவில் தமது எதிர்காலம் திடீரென்று மிகவும் நிச்சயமற்றதாக தெரிகிறது. இது அமெரிக்காவுக்கு ஆபத்தானது. அமெரிக்க கண்டத்தில் அமெரிக்கா, கனடாவை தவிர நேட்டோவில் இருப்பவர்கள் அனைவரும் ஐரோப்பியர்களே. கனடாவும் அமெரிக்காவுடன் பல விஷயங்களில் முரண்படுகிறது. அதனால் முற்றுமுழுதாக அமெரிக்காவையோ ட்ரம்பையோ ஆதரிக்கப் போவதில்லை. புட்டினுடனான ட்ரம்பின் தொலைபேசி அழைப்பும் உக்ரைனின் உடன்படிக்கை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் உடனடியாக தொடங்கும் என்ற அவரது அறிவிப்பும் ஐரோப்பிய தலைவர்களை நகைக்க வைத்துள்ளது. அமெரிக்க நிதியுதவி இல்லாத மாற்று ஏற்பாடுகளையே ஐரோப்பிய நாடுகள் பார்க்கின்றன. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் வாஷிங்டன் ஒப்பந்தத்தை செய்வதை ஐரோப்பிய நாடுகள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ட்ரம்ப் கோரியபடி உக்ரைனில் அரிதான பூமி கனிமங்களில் பணம் பெற்றுக்கொண்டு அமெரிக்கா நிதியுதவி செய்யலாம், அல்லது ஐரோப்பா உக்ரைனில் அதே அரிதான பூமி கனிமங்களை ஐரோப்பா எடுக்கும். ட்ரம்ப் 2வது தடவையாக ஆட்சிக்கு வந்த பின் அவர் புதிய நண்பர்களை சேர்க்கவில்லை, பழைய நண்பர்களை எதிரிகளாக்குகிறார். கடைசியாக இப்போது வாஷிங்டன் சென்ற இந்திய பிரதமரை அருகில் வைத்துக் கொண்டு முழுக்க இந்திய எதிர்ப்பு கருத்துக்களையே தெரிவித்தார். இப்போது இந்தியா அமெரிக்காவின் அதிக வரி விதிப்பு வட்டத்திற்குள் வந்துள்ளது. வேறு நாடுகளும் விரைவில் வரும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி உட்பட 6 ஐரோப்பிய அரசாங்கங்கள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் உக்ரைனும் ஐரோப்பாவும் எந்த பேச்சுவார்த்தையிலும் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. CNN தொலைக்காட்சியிடம் பேசிய லித்துவானிய பாதுகாப்பு அமைச்சர் டோமிலி சகாலினே அமெரிக்க நிதியுதவியை அம்பலப்படுத்தினார். ஐரோப்பா கடந்த ஆண்டு உக்ரைனுக்கு $125 பில்லியன் கொடுத்துள்ளது. ஆனால் அமெரிக்கா $88 பில்லியன் அமெரிக்க டாலரை வழங்கியதாக குறிப்பிட்டார். ஆனால் நாங்கள் அட்டவணையில் முதலிடத்தை பெற்றுள்ளோம் என்று நினைக்கிறேன் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, திரு ட்ரம்ப் மற்றும் திரு புட்டின் ஆகிய இருவரும் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கப் போகிறார்கள் என்ற மாயையின் கீழ் நாம் விழ முடிவு செய்தாலும் அது ஒரு கொடிய பொறியாக இருக்கும். அதைவிட ஐரோப்பாவாக நமது சொந்த பொருளாதார, நிதி மற்றும் இராணுவ திறனை தழுவுவோம் என்றார். ஐரோப்பா மிக துரிதமாக மற்றும் மிக தெளிவாக அமெரிக்காவில் இருந்து விலகுகிறது. ட்ரம்பின் வருகை விலகலை வேகமாக்கி உள்ளது. உக்ரைனில் ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பு அமெரிக்காவை மட்டும் நம்பியிராமல் ஐரோப்பாவில் பாதுகாப்பு தொழில்களை அதிகரிக்க தொடங்கியுள்ளது என்ற தொடர்பான தீவிரமான பேச்சு உள்ளது. ஆனால் இது பல வருட செயல்முறை என்பது வேறு விஷயம். இங்கு குறிப்பிட வேண்டிய விஷயம், ஐரோப்பிய நாடுகள் வருங்காலத்தில் அமெரிக்க மேலாண்மையை விரும்பவில்லை. நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டால் இதே கருத்து எதிரொலிக்கப்பட்டது. நாங்கள் போதுமான அளவு உற்பத்தி செய்யவில்லை, இது ஒரு கூட்டு பிரச்சனை. ரஷ்யா 3 மாதங்களில் வெடிப்பொருட்களை உற்பத்தி செய்கிறது. ஆனால் முழு நேட்டோ கூட்டணியும் அதே அளவு வெடிப்பொருளை ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்கிறது. அதை ஐரோப்பாவில் அதிகரிக்க வேண்டும் என்றார் அவர். அமெரிக்க செனட்டர் ஹென்றி ஜாக்சன் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அட்லாண்டிக் கூட்டணியின் மதிப்பு குறித்து அமெரிக்காவில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் பல ஐரோப்பியர்கள் தங்கள் தாய்நாட்டின் பாதுகாப்பில் எங்களை விட குறைவான அக்கறை கொண்டுள்ளனர் என்ற பரவலான உணர்வு எனது நாட்டில் உள்ளது. பல அமெரிக்கர்களுக்கு செழிப்பான மேற்கு ஐரோப்பா பொதுவான பாதுகாப்பு முயற்சிகளுக்கு நியாயமான விகிதாசார பங்களிப்பை வழங்கவில்லை என்று தோன்றியது, ஜாக்சன் கூறினார்.
அவர் மேலும் கூறிய போது நேட்டோவை வலுவாக வைத்திருப்பதற்கான ஐரோப்பிய முயற்சிகளின் அளவு மற்றும் தரம் ஆகியவற்றின் மீது கூட்டணியின் எதிர்கால உயிர் சக்தி மிகப்பெரிய அளவில் தங்கியுள்ளது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வேகமாக முன்னோக்கி அரை நூற்றாண்டு மற்றும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கோரிக்கைகளான நேட்டோவின் ஐரோப்பிய உறுப்பினர்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% என்ற பாதுகாப்பு செலவின இலக்கை அடைய போராடியவர்கள் இப்போது 4 அல்லது 5% மற்றும் பாதுகாப்பு கொடைக்கு அப்பால் செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆச்சரியம் என்னவென்றால் இது அமெரிக்காவை விட அதிகமாக உள்ளது. இதற்கு ட்ரம்ப் என்ன சொல்ல போகிறார்?